ஈரானுடைய ஏவுகணைகளை தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு அமெரிக்கா இன்று நடுநடுங்கி கொண்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். 23 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக்கில் அங்கே சதாம் ஹுசேனை பிடிச்சி உள்ளுக்கு போய் தூக்கில் போட்டாங்களே அமெரிக்கா, அப்படிப்பட்ட நிலைமை இங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏராளமான இராணுவ படையை நாம் இழந்திருக்கிறோம், பணத்தை இழந்திருக்கிறோம். இதற்கு மேல் அமெரிக்கா எந்த நாட்டிலும் போய் போராடாதபடி அதற்காக நீங்க எனக்கு போட்டு போட வேண்டும், மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்கிற ஒரு ஸ்லோகனை வைத்து தான் நீங்க எங்களிடம் போட்டு கேட்டீர்கள். பணத்தையும் கொடுத்தோம், நேரத்தை கொடுத்தோம், நம்பினோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? அவர்கள் செய்த அதே தவறை தானே நீங்களும் செய்கிறீர்கள். நான் ஐயாவிடம் கேட்ட அந்த கேள்வி, இஸ் திஸ் எண்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப்? எஸ், இட் இஸ் an end of Donald Trump. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ராயல் இந்த 3 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 நாடுகளை தன்வசம் இழுத்துள்ளது. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள், குவைத்தாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், ஓமானாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அல்ல யுஏஇயாக இருக்கட்டும், இதை தாண்டி நேரடியாக இல்லை என்றால் கூட சுத்தி வளைத்து தாக்கப்படக்கூடிய நாடுகள், அதில் மிக முக்கியமாக இந்தியாவும் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறது. எந்த அளவில் ஈரானின் மிசைல் தாக்குதல்களை தாங்க முடியாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ராயல் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, அதே வலியை, அதே வேதனையை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்க போகிறது. காரணம், ஈரானின் மிசைல் வெறும் மிடில் ஈஸ்டில் மட்டும் தாக்கவில்லை, ஒவ்வொரு நாட்டுடைய எக்கனாமியும் தாக்க போகிறது. இந்தியாவிடம் அடுத்த 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் மட்டும் தான் இருக்கிறது. அதனால் என்ன நடக்கும், என்ன பாதிப்புகள் நடக்கும்? மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்கிற ஒரு செய்தியையும் அமெரிக்கா கொடுத்துள்ளது. இது மட்டுமல்ல, அமெரிக்க சிட்டிசன்ஸ்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் கொடுத்த ஒரு அட்வைசரி கூட கிடையாது, வார்னிங். உடனடியாக இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வெளியேறிவிடுங்கள். இஸ்ராயல், ஈரான், குவைத், ஓமான், யுஏஇ, சவுதி அரேபியா, இது போன்ற எந்த நாட்டில் நீங்க வசித்தால் கூட நீங்க வெளியேறிவிடுங்கள். ஆனால் எப்படி வெளியேறலாம்? எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. நேற்று இன்னும் ஒரு சில டெவலப்மெண்ட்கள் நடந்திருக்கிறது. இந்த பதிவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு அப்டேட்டை கொடுத்து விடுகிறேன். இது அன்பிரேக்கபிள் வாராக மாறிவிட்டது. அதாவது எந்த விதமான பாஸும் நடக்கவில்லை. தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ராயல் ஈரானை தாக்கி வருகிறார்கள், தெஹரானை தாக்கி வருகிறார்கள். அதே போன்ற ஈரான் டெல் அவீவ், இஸ்ராயலின் தலைநகரம், அதை போட்டு தாக்குகிறது, ஜெருசலமை தாக்குகிறது. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய பேசஸ் இருந்ததோ அந்த அனைத்து இடங்களையுமே தாக்கி வருகிறது. பிரிட்டன் நாடாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், இது போன்ற பல நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காவிற்கு நாங்கள் உதவ மாட்டோம், ஈரான் மீது எங்களுடைய பேஸ்ல இருந்து தாக்குதலை நடத்துவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்கிற ஏராளமான கேள்விகளையும் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது ஈரான் ஒரு பக்கம் தன்னுடைய சுப்ரீம் லீடரை இழந்தியது, இன்னைக்கு புதிய சுப்ரீம் லீடரும் கிடைத்து விட்டது. ஆனால் அமெரிக்காவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்த பதில் என்ன? சுப்ரீம் லீடரை நாங்கள் தேர்வு செய்து விட்டோம், இன்னொரு கமெனேயை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம், அவருடைய 2வது மகன், வயது 56, he is our supreme leader. பட் கமேனி எந்த அளவில் டீசென்ட்ரலைஸ் செய்தாரோ, ஒட்டுமொத்த சிஸ்டத்தை டீசென்ட்ரலைஸ் செய்தாரோ, நான் இல்லை என்றால் கூட எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய அமைப்பு, எங்களுடைய சிஸ்டம் செயல்பட்டு கொண்டே இருக்கணும், ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமை அவர் உருவாக்கி சென்று விட்டார். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அச்சமும் இருக்கிறது. 28
துண்டங்களாக அங்க இருக்கக்கூடிய இராணுவம் உடைந்து நிற்கிறது. உடையவில்லை, ஒன்றாக தான் வேலை பார்க்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு செக்ஷன்களில் இருந்து அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். யார் இராணுவத்தை இயக்குகிறார்கள், யார் அரசாங்கத்திற்கு இராணுவத்திற்கு ஆர்டர் கொடுக்கிறார், யாருக்குமே தெரியாது. இது அடுத்த பயம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு. எந்த அளவில் நீங்க மிசைல்ஸ்களை அடித்தால் கூட எங்களிடம் அதற்கான ஸ்டாப்பிங் மெக்கானிசம் இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். டிட்டோனியேட்டர் என்று கூறுவார்கள். அதை ஓமானுக்கு கொடுத்தார்கள், கத்தருக்கு கொடுத்தார்கள், குவைத்திற்கு கொடுத்தார்கள். அடுத்த 4 நாட்கள் 7 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த டிட்டோனியேட்டர்கள் இருக்கிறது. அதை தாண்டி கிடையாது. ஆனால் ஈரானிடம் அடுத்த 3 மாதங்கள் போர் நீடித்தால் கூட எங்களிடம் மிசைல் சிஸ்டம் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் தைரியமாக எடுத்து வைக்கிறார்கள். இதை பற்றின ஏராளமான அப்டேட்ஸ்களை நாங்கள் தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மிக முக்கியமாக இந்தியாவை பற்றி, இந்தியாவில் வரக்கூடிய இம்பாக்டை பற்றி, உலக நாடுகளில் வரக்கூடிய இம்பாக்ட்ஸ்களை பற்றி மிகவும் ஆழமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட நாட்களாக நடந்த ஒரு போர் இன்னைக்கு நேற்று கிடையாது. 1953ஆம் ஆண்டிலிருந்தே அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இன்னைக்கு இந்தியா மீது எந்த விதமான இம்பாக்ட் நீங்க பார்க்கிறீர்கள்? காரணம் 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் தான் நம்மளிடம் இப்போ இருக்கு. இதை எப்படி நரேந்திர மோடி அவர்கள் சமாளிக்க போகிறார்? எப்படி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி மாறி இருக்கிறது? ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் நீங்க ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு கூறினார்கள், ஆமா சாமின்னு போட்டாரு. ஈரானிடம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார், ஆமா சாமின்னு போட்டாரு. இன்னைக்கு அமெரிக்கா உங்களுக்கு கச்சா எண்ணெய் கொடுக்க நிலையில் இருக்கிறான்னு தெரியல. எப்படி நரேந்திர மோடி அண்ட் ஹிஸ் ஃபாரின் பாலிசிஸ் ஆர் இம்பாக்டிங் இந்தியா? இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எந்த வகையில் இருக்கிறது, அல்லது எந்த வகையில் இன்று பிரதமர் மோடிஜி எடுத்தது நம்மை, பாரதத்தை அல்லது நம்ம நாட்டை எவ்வாறு பாதிக்கப் போகிறது என்பதுதான் இந்த நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய சுருக்கமான அம்சமாக நான் பார்க்கிறேன். இந்த ஃபாரின் பாலிசி என்று சொல்லும் பொழுது 1961 நம்முடைய அந்த முக்கியமான ஒரு கொள்கையாக இந்திய நாடு எடுத்தது கூட்டுச்சேரா நாடுகள் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிடுச்சு. அது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, எகிப்தில் உள்ள நாசர், யூகோஸ்லோவியாவில் உள்ள டிட்டோ, இந்தியாவில் உள்ள நேரு, இந்தோனேஷியாவில் உள்ள சுகர்னோ, கானாவில் உள்ள குவாமே என்கருமா அப்படிங்கிற ஒரு 5 பேர் எடுத்தாங்க. அமெரிக்கா பக்கமும் நாங்கள் சேர மாட்டோம், ரஷ்யா பக்கமும் நாங்கள் சேர மாட்டோம். எனவே 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எல்லா நாடுகளையும் அணைத்து போகக்கூடிய ஒரு கொள்கை தான் நம்முடைய கொள்கை. அதுதான் நீண்ட காலமாக பின்பற்று வந்தது. எல்லோரும் நம்மை, உலக நாடுகளில் உள்ள எல்லோரும் இந்தியாவை அண்ணார்ந்து பார்த்தார்கள். இப்படிப்பட்ட நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று. ஆனால் கொஞ்சம் இன்று சில வருடங்களாக, அதுவும் குறிப்பாக இப்பொழுது இந்த போரின் போது நடந்த அந்த செய்திகளை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னு சொன்னால், அமெரிக்கா ஒருபுறம் இந்தியாவினுடைய இந்த நம்முடைய அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்திய மக்கள், இந்திய விவசாயிகள், இந்திய உழைப்பாளிகளுக்கு எதிராக ஒரு ஒப்பந்தம் போட்டு அங்குள்ள கார்ப்பரேட் விவசாயிகளினுடைய பொருளை குவிப்பது ஒருபுறம் போட்டு, அது இன்டர்மீடியேட் அக்ரிமெண்ட் அவங்க போட்டு முடியறதுக்கு முன்னால இவர் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில நம்ம பிரதமர் அந்த பக்கம் போயிருக்க கூடாது. எங்க இஸ்ரேலுக்கு. எப்படிப்பட்ட இஸ்ரேல்? உலக நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட இஸ்ரேல். எதற்காக? லட்சக்கணக்கான மக்களை, சாதாரண அப்பாவி மக்களை காசாவில் படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, பட்டினி போட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலை இந்த நேரத்தில் சந்தித்திருக்க கூடாது. அவர் போய் சந்தித்தது ஒரு மிகப்பெரிய தவறு.
இரண்டாவது, சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அவரோடு கொஞ்சம் குழாவி இருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இவருக்கு ஒரு விருதை கொடுத்து அதையும் வாங்கி கொண்டு என்னுடைய தாய்நாடு இந்தியா, என்னுடைய தகப்பன் நாடு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு மோசமான ஒரு சொற்றொடரை அவர் பயன்படுத்தினார். இன்று அது உலகம் முழுவதும் பகடியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம். இப்போ நான் சொன்ன இந்த ஒப்பந்தம், இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்துல முக்கியமான செய்தி, நான் வரியெல்லாம் போட வேண்டாம்னு சொன்னான். 25% தண்டனை வரி இந்தியா மேல. எதற்கு? ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காக. இன்றைக்கு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. ஹோர்மிஸ், அந்த ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அங்க அது ஈரானுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கிறது. நீங்க சவுதியில இருந்து, குவைத்துல இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்தும் இந்த கீழே நாடுகளுக்கு, ஜப்பான் போன்ற, சீனா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜலசந்தி வழியே தான் வரணும். அந்த ஜலசந்தியை மூடிட்டாங்க. அப்ப இன்றைக்கு எங்க இருந்து எண்ணெய் வாங்க போறோம்? இன்னும் ஐயா சொன்னது போல இன்னும் சில நாட்களுக்குத்தான் நம்மிடம், அதாவது சில வாரங்களுக்கு இருக்கலாம், எண்ணெயுடைய நம்முடைய ஸ்டாக் இருக்கிறது. அதற்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்? போர் சில நாட்களுக்குள் முடிவடைவதாக தெரியவில்லை. அப்போ நாம மீண்டும் நம்முடைய எந்த காலத்திலும் எந்த சீசனிலும் ஆல் வெதர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க, நம்முடைய இந்தியாவினுடைய உற்ற நண்பனமாக காலங்காலமாக இருந்து வருகிற ரஷ்யாவிடம்தான் நாம் கையேந்த வேண்டிய நிலை. ஐயா, தப்பு பண்ணிட்டோம், நீங்க தயவு செய்து எண்ணெய் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமையில வந்திருக்கும்னு சொன்னா, இதுதான் இன்றைய இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு இழிவான நிலையை இன்று கண் முன்னால் காண்பித்திருக்கிறது. இந்த நிலையுடைய இம்பாக்ட் நீங்க பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட ஒரு $83, $62 இருந்த கச்சா எண்ணெய் இன்னைக்கு 6வது நாள், போர் தொடங்கி 6வது நாள்ல $83 உயர்ந்து விட்டது. இந்த விலை உயர்வு $200 தொடும் என்று ஒரு பீப்பாய். ஆமா, ஒரு பேரல் will cost you around $200. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைஸ், இன்ஃப்ளேஷன், இந்திய பணமதிப்புடைய அந்த வேல்யூவேஷன் குறைவது எல்லாமே நீங்க பார்க்க போறீர்கள். பட் இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை நாம் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரெஜீம் கொலாப்ஸ், இதைத்தான் கமெனி அவர்கள் அவருடைய மரணத்திற்கு பின்பு எதிர்பார்த்தார்கள். டாப் லீடர்ஷிப்பை கொன்று விட்டார்கள், கமெனி அவர்களை கொன்று விட்டார்கள். இதற்கு பின்பு எந்த விதமான மாற்றத்தை நாம் பார்க்க போகிறோம் என்கிறது கேள்வி கேட்டால், ஒட்டுமொத்த போரில் ஒரு மிகப்பெரிய இரத்த வெள்ளம், இரத்த ஆறு தான் ஓடப்போகுது என்று எல்லாருமே அதை நம்புகிறார்கள். அப்படித்தான் இங்கே நடக்கிறது. அப்ப இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை நீங்க பார்த்தீர்கள்னா, ரஷ்யாவை தாண்டி வேற எந்த நாடாலையுமே அதை நடத்த முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப், எந்த டொனால்ட் ட்ரம்பை மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்று நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூறுகிறார். இன்னொரு பக்கம் உலகத்திற்கு முன்பு ஒரு போர் குற்றவாளியாக நிற்கக்கூடிய நேதன்யாகுவை போய் கட்டி அணைத்தாரோ, இப்போ நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ரஷ்யாவிடம் போய் கை கட்டி நிற்கும் போது அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்களா இல்லையா? அப்போ அந்த தருணத்தில் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருடைய நிலை என்னவாக மாறும்? அதை நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். ஐயா, உங்களுடைய கருத்து இதுல என்ன இருக்கு? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுல நம்முடைய பிரதமர், தனிப்பட்ட முறையில் பிரதமருடைய அந்த குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது, அவர் நேற்று திட்டிவிட்டு அல்லது நேற்று பாராமுகமாக இருந்துவிட்டு இன்றைக்கு திரும்பவும் போய் பேசக்கூடிய ஒரு நபர் தான். அதை நேற்று பேசினதுக்கு மாறி இன்றைக்கு நான் அப்படி நடந்து விட்டேனே, இப்படி நான் இன்றைக்கு மாறி நடக்கப் போகிறேனே என்று நினைக்கக்கூடிய அளவில் உள்ள நபர் அல்ல. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய அளவுக்கு தனியாக இந்த கார்பரேட்டுகளின் நலனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரு மிகப்பெரிய நாடு, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய கொள்கை என்பது அப்படி இருக்க முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி.
அதாவது ஒரு உலகம் புகழக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. நேற்று ரஷ்யாவிடம் எண்ணெய் வேண்டாம், நான் உன்னிடமிருந்து வாங்க தயாராக இல்லை என்று சொன்னதற்கு அப்புறம் இன்றைக்கு எண்ணெய் கொடு என்று சொன்னால். ஆனால் இந்த இடத்துல ஒன்றை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். புட்டின் சொன்னார், பரவாயில்லை, உங்களுக்கு எங்கே எண்ணெய் வேணுமோ நீங்கள் வாங்கிடுங்க, ஆனால் நீங்கள் இதனால வருத்தப்படுவீங்க நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்காக என்று சொன்னது இன்றைக்கு மிகவும் சரியாகிவிட்டது. அதுதான் நான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறேன். அப்போது ஒருபுறம் அமெரிக்காவுடைய அந்த ஒப்பந்தத்தினால் இந்திய நாடு, மிகப்பெரிய இந்திய நாட்டு மக்கள் துன்பப்பட போகிறார்கள், அது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த போரில் சாதாரணமாக, அதாவது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு தாக்குதலை நடத்தியது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், ஒரு துரோகத்தனம். இன்றைக்கு அந்த தாக்குதல் நடந்ததுல பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஸ்டேட்டுன்னு இன்னைக்கு கொஞ்சம் பேர் சொல்றாங்க சமூக ஊடகத்துல. ஈரான அந்த டெரரிஸ்ட் ஸ்டேட்டுக்கு தான், அதோடைய சுப்ரீம் தலைவருக்கு தான் இவர் போய் நம்ம மோடிஜி குர்ஆனை கொடுத்தாரு. அது மட்டுமில்ல, அங்க முதல் நாள் அவங்க தாக்கும் பொழுதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. 167 பெண் பிள்ளைகள்ங்க, அதாவது ஆரம்ப பாடசாலையில படிக்கக்கூடிய சிறு குழந்தைகள், 7ல இருந்து 12 வயது உள்ள குழந்தைகளை அவங்க இருக்கக்கூடிய 4-5 கிளாஸ்கள் மேல குண்டுகள் போட்டு தாக்கி இருக்கிறாங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்ல, 41 வாலிபால் பெண் பிள்ளைகள் விளையாடக்கூடியவங்க, அந்த வீரர்கள், அவங்க மேல குண்டு வீசி தாக்கி இருக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டா அல்லது ஈரான் டெரரிஸ்ட் ஸ்டேட்டா? இன்றைய தேதி வரை ஈரான் இஸ்ரேலை தவிர வேற இந்த 27 இந்த மற்ற இடங்கள்ல போட்டாங்கள நாடுகள், 6 நாடுகள்ல எங்கேயுமே மக்கள் இருக்க இடத்துல போடல. அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் குண்டு போடுவது அமெரிக்கர்கள் இருக்கிற இடத்தில், அமெரிக்க பொருள்கள் இருக்கிற இடத்தில், அமெரிக்க விமான தளங்களும் அவங்களுடைய இராணுவ தளங்களும் இருக்கிற இடத்தில் மட்டும்தான் குண்டு போடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. போர் என்பது, அதாவது கார்ல் மார்க்ஸ் சொல்வாரு, இந்த யுத்தம் என்பது உலகத்தில் உள்ள முதலாளிகளுக்காக, பணக்கார வர்க்கங்களுக்காக நடப்பது. இன்றைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போரினால் பாதிக்கப்படுவது இன்றைக்கு மிக மிக சாதாரண மக்கள் தான் சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய பணக்காரர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கார்ப்பரேட்டுகள் பாதிக்கப்படவில்லை. ஆட்சியாளர்கள் ஒருபுறம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் மோடி மாதிரி, இன்னொரு புறம் கார்ப்பரேட்டுகளே ஆட்சியாளர்களாக ட்ரம்ப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புறம். அப்ப இவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் அந்த 167 பெண் பிள்ளைகளை ஈரான்ல சொன்னேன். அது போல இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். அமெரிக்க வீரர்கள் அவங்களுடைய இறந்து அமெரிக்காவுக்கு அவங்களுடைய காஃபின் சவப்பெட்டி வருகிறது, அமெரிக்க கொடி பொருத்தப்பட்டு. ஒரு பையன், ஒரு 9-10 வயசு பையன், அவங்க தகப்பனாருடைய அந்த சவப்பெட்டியில இருந்து அப்படி கண்ணீர் விட்டு டாடி டாடின்னு அழுகிறான்னு சொன்னா, போர் என்பது கொடுமையானது. போர் என்பது மக்களை மிக துன்பத்துக்கு ஆளாகக்கூடியது. எனவே அடிப்படையிலே நாம் போரை எதிர்க்கிறோம். ஆனால் மாவோ சொல்வாரு, சீனாவுடைய தலைவர் சொல்வாரு, போரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், போர் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் போர் நமக்கு தேவை. எப்படி? இது ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். அன்ஜஸ்ட் வார்ஸ், அதாவது அநீதியான போரை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிக்கான போர் நடத்த வேண்டும் என்று இன்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகத்திலே நடத்துவது அநீதியான போர். அதை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நியாயமான மக்கள் கிளர்ந்தெழுந்து நடத்தக்கூடிய போராக இருக்க வேண்டும். இந்த போரை அளிப்பதற்கு, அநீதியான போரை அளிப்பதற்காகத்தான் இந்த போர் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஈரான் என்பது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல, அது ஒரு மதச்சார்புள்ள நாடு. ஆனா இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய உலக மக்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியது அமெரிக்கா தான். மீண்டும் மீண்டும் அதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா நமக்கு தெரியுது, நம்முடைய விவசாயிகளை கொன்று கொண்டு இருக்கிறார்கள். பொருள்களை இங்கே தட்டுவதன் மூலமாக இப்படி திரும்ப திரும்ப இதே நம்ம பேசிட்டு இருக்கலாம். அடுத்த கட்டத்திற்கு இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் என்ன போயிருக்கு, எதை நோக்கி நம்ம தள்ளுறது? சில வாரங்கள்ல முடியுமா? இந்த யுத்தத்தை பார்த்தீங்கன்னா
கன்வென்ஷனல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூக்ளியர் வார், கன்வென்ஷனல் வார்மாங்க. இது கன்வென்ஷனல் வார்ல ஒரு வித்தியாசமான வார். அதாவது இராணுவ வீரர்கள் நேரடியாக ஈடுபடவில்லை ரெண்டு இடத்துலையும். அவங்க ஆனா ஈரான்ல இருந்து ட்ரோன்ஸை வச்சும் ஏவுகணைகளை வச்சும் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானுடைய ஆட்சியாளர்கள், ஈரானுடைய விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் யுத்தம் எப்படி இருக்க போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து மிகவும் துல்லியமாக தெளிவாக அவர்கள் அங்கே அந்த ஏவுகணைகளை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா இவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும், இவ்வளவு பெரிய பவர் இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஏவுகணைகளை தயாரிப்பதிலே அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களிடம் விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது. ஒரு விமானம் தாங்கி கப்பலில் 100 விமானங்கள் இருக்கக்கூடும். ஜெரால்ட் ஃபோர்டு வருகிறது, ஆப்ரஹாம் லிங்கன் வருகிறது என்றால் இன்று அவைகள் எல்லாம் ஒரு சிட்டிங் டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாத்துகளாக இவர்களால் அங்கே அடிக்கப்பட முடிகிறது ஈரானால் என்று சொல்லும் பொழுது அது எந்த விதமான பயனும் இல்லை. அப்போ இன்றைக்கு அமெரிக்காவால ஈரானுடைய ஏவுகணைகளை தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு அமெரிக்கா இன்று நடுநடுங்கி கொண்டிருக்கிறது தான் நான் சொல்லணும். ஈரான் மேல பயங்கரமா குண்டு போடுறாங்க, தெஹ்ரான் மேல அழிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யார் தோற்பார்கள் என்று சொன்னால், எவன் ஒருவனுக்கு பயம் இருக்கிறதோ அவன் தோற்பான். ஈரானுடைய அந்த தலைமை இன்றைக்கு பயம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஈரானுடைய இராணுவம் 27 பகுதிகளாக தனித்தனியாக இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவான ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடுதலை கொமேனி அவர்கள் இறந்து போன அந்த தலைவர் செய்திருக்கிறார். நான் ஒருவேளை இறக்கம் இருந்தால் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க வேண்டும் என்று. ஏனென்றால் 23 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக்ல அங்க சதாம் ஹுசைனை பிடிச்சி உள்ளுக்கு போய் தூக்கில போட்டாங்களே அமெரிக்கா, அப்படிப்பட்ட நிலைமை இங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக மிக முன்கூட்டியே ஒரு தீர்க்க தரிசனத்தோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுல அமெரிக்கா 2 இடத்துல தோற்றிருக்கு. ஒன்று, ஈரானுடைய தலைமையை நீக்கிவிட்டால் நாம் வென்று விடுவோம் என்று அமெரிக்க மக்களிடம் சொன்னது. இஸ்ரேல் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அது அந்த அநேகமாக நிறைய தலைவர்களை ஒரு தாக்குதலில் அழித்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த தலைவர்கள் மேல அடிச்ச உடனே மக்கள்லாம் கிளர்ந்தெழுவாங்கன்னு நினைச்சாங்க. அங்கே எதுவும் நடக்கவில்லை. மக்கள் தேசப்பற்று இந்த கொமேனிக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்று அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை மிக மிக இன்றைக்கு ஒரு பாதாளத்தை தட்டி இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். ஐயா, இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எழும்புது. ஈரான் அமெரிக்காவுடைய பேசஸ்கள், அது யுஏஇயாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், பஹ்ரீனாக இருக்கட்டும், குவைத், ஒமான், இது போன்ற பல நாடுகளில் தாக்கியிருக்கிறார்கள். இப்போ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்துவார்களா? பிகாஸ் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் கூட அவர்கள் அமெரிக்காவிற்கு உதவியது, அமெரிக்காவிடமிருந்து பல லாபங்களை பார்த்தது. இன்னைக்கு அமெரிக்கா அவர்களை இந்த அளவில் சிக்கலில் சிக்க வைத்து எஸ்கேப் ஆனதற்கு பின்பு அரபு நாடுகளில் ஒரு கொள்கை மாற்றம் வருமா? ஏன்னா ஷியா சுன்னி என்கிற ஒரு பிரிவினவாதத்தை, 2 மதத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய 2 பிரிவுகளை வைத்துதான் அமெரிக்கா இவ்வளோ பெரிய சதிவேலையை பார்த்திருக்கிறது. இன்னைக்கு அவர்களுக்கே ஒரு பக்கம் ஷியாஸ் கொல்லப்படுகிறார்கள் என்றால் இன்னொரு பக்கம் சுன்னிகளும் கொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்த ஷியா சுன்னி கான்ஃபிளிக்டை தாண்டி இந்த போர் மாறிவிட்டது என்கிற விஷயத்தை எல்லாருமே உணர தொடங்கிவிட்டார்கள். இப்போ மிடில் ஈஸ்ட்ல அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களாக இருக்கட்டும், இல்ல மக்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நிலைப்பாடு அமெரிக்காவிற்கு எதிராக எந்த அளவில் மாறப்போகிறது, மாற தொடங்கிவிட்டதா? ஈரானுக்கு எதிராக
இந்த 6 நாடுகளும் 6-7 நாடுகள் நீங்கள் சொன்ன அந்த வரிசையான நாடுகள் எல்லாம் போர் அவர்களால் நடத்த முடியாது. காரணம், அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த உள்கட்டுமானம் இருக்க, அது ஒரு போருக்கான உள்கட்டுமானம் அல்ல. போருக்கான உள்கட்டுமானம் எப்படின்னு சொன்னால், அவர்கள் இன்றைக்கு ஆயுதங்களையோ மற்ற விஷயங்களையோ தயார் பண்ணி வச்சிருக்கணும், அதற்கு ரெடியாக இருக்கணும், தயார் நிலையில் இருக்கணும். ஆனால் அவர்கள் எதை நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காக்காரன் தன்னுடைய ரடார் வான்வெளி பாதுகாப்புன்னு சொல்லி பல பில்லியன் டாலர்களை வித்திருக்கான், பேட்ரியாட் சிஸ்டத்தை வித்திருக்கான், அந்த தேர்டுங்கிற சொல்ற சிஸ்டத்தை வித்திருக்கான். அப்போ இது நம்மை காப்பாற்றும் என்று நம்பி இருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, எண்ணெயை வைத்து அதுல கமிஷன் எடுத்து அமெரிக்காக்காரன் சொல்றபடி யாருக்கு வேணாலும் கொடுத்து அதுல அவனுக்கும் கொடுத்து இவங்களும் காசு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வணிக கூட்டம், உழைப்பை நம்பியிராத கூட்டம். எது? இங்க உள்ள ஆட்சியாளர்கள். அவர்கள் அங்க யார் உழைக்கிறான்னு சொன்னா, ஏசிய நாடுகள்ல இருந்து போல நம்ம நாடுகள்ல இருந்து போன மக்கள் தான் கீழே உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சுகபோகவாசிகளாக, அரண்மனையில் வசிக்கக்கூடியவர்களாக, பெரிய பெரிய மாட மாளிகைகளை பெரிய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆட்கள் போயிட்டு வந்து சொல்லுவாங்க, ஏ அப்பா துபாய் மாதிரி இருக்குமா, குவைத் மாதிரி இருக்குமா. இன்றைய பாருங்கள், சொந்த நாட்டில் அந்த ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் சுரண்டக்கூடியவர்களாக, பூமியை சுரண்டி எண்ணெய் எடுக்கிறார். அவனுக்கு அது வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. ஆனால் அவர்கள் போருக்கு அவர்களால் தயாராக இருக்க முடியாது. ஈரான் மேல் போர் தொடுக்க முடியாது. ஆனால் ஈரான் என்பது ஆயிரக்கணக்கான வருஷமாக ஒரு பழம்பெரும் நாகரிகம் உள்ள போராளிகள் உள்ள நாடு. அதனுடைய அந்த பின் சந்ததியினராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட எனக்கு பல ஆண்டுகளாக ஈரானை சுற்றி அந்த தடையை போட்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இருந்தும் அவர்கள் ஏழ்மையில் இருந்து கொண்டு, மிக வேலையில்லா திண்டாட்டம் இருந்து கொண்டு, விலைவாசி பொருள் இருந்து கொண்டு, அவர்கள் இத்தனை அந்த ஏவுகணைகளை, ட்ரோன்ஸை தயார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனத்தோடு செய்திருக்கிறார்கள். ரஷ்யா யுக்ரைன் வார்ல அந்த யுத்தத்துல ரஷ்யாவுக்கு நிறைய ட்ரோன்ஸை இவங்க சொபிஸ்டிகேட்டட் அதிநவீன ட்ரோன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த ஈரானையும் இந்த நாடுகளையும் கம்பேர் பண்றதற்கு முடியவே முடியாது. இது ஒரு பாரம்பரியமான ஒரு யுத்தம் செய்யக்கூடிய நாடு. இவர்கள் அதற்கான தயார் நிலையில் இருக்க முடியாது. இனிமேல் இவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக அமெரிக்காவை இனி ஒருபோதும் நம்பி இருக்க மாட்டார்கள். அங்க பணம் போட்டவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பூரா இன்றைக்கு ஆடி போய் இருக்கிறாங்க. இன்றைக்கு வெளியே எடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இன்றைய நிலை. இந்த இடத்துல இன்னொரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஹெஸ்புல்லா, லெபனன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட் குரூப்னு சொல்லலாம், தீவிரவாத குரூப்னு சொல்லலாம், மிலிட்டன்ட் குரூப்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி சொன்னால் கூட இன்னைக்கு அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஈரான் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து வந்தார்கள். இன்னைக்கு ஈரானுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது லெபனில் நடந்து கொண்டு ஹெஸ்புல்லா இவர்கள் நேரடியாக இஸ்ராயலை தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். அப்போ இஸ்ராயல் மீது நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு பக்கம், ஈரானுடைய தாக்குதல் இன்னொரு பக்கம், ஹெஸ்புல்லா ஹூத்திஸோடைய தாக்குதலும் தொடங்கி இருக்கிறது. அப்போ இந்த அமைப்புகளுடைய இன்வால்மெண்ட்டுக்கு பின்பு எவ்வளோ மோசமாக போகிறது இஸ்ராயலுடைய நிலை? ஆமா, அதாவது ஏற்கனவே சாதாரண நேரங்கள்ல இஸ்ரேலுக்கும் இந்த ஹவுத்திங்கிற அமைப்புக்கும் இந்த நீங்க சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லாங்கிற அமைப்புக்கும் இடையே தொடர்ந்து ஸ்கிரிமிஷஸ், அதாவது சிறு சிறு யுத்தங்கள், சிறு சிறு போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. காசாவை நீங்க ஆட்சி பண்ணது கூட அது அந்த இதுல ஒரு அமைப்பு தான் நான் நினைக்கிறேன் ஆட்சியாளர்களா இருந்தது. அந்த அமைப்பு ஹமாஸ் அமைப்பு இல்லையா, அவங்க தான் ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. அவங்களையும் தீவிரவாதி பட்டியலெல்லாம் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலைமையில இவர்களும் இன்று களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஈரானுக்கு ஆதரவாக. ஈரானுக்கு ஆதரவாக என்று சொல்வதை விட இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள். இது ஒரு புறம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு காட்சி, இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது காசாவில் உள்ள மக்கள் பட்டினியாக எங்களை கவனியுங்கள், எங்களுக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கிறது? ஒரு புறம் வருத்தமாக இருக்கிறது. ஒருபுறம் பாரதி சொன்ன ரௌத்ரம் பழகு என்கின்ற அந்த
ஒரு விடயமும் நினைவுக்கு வருகிறது. அப்போ இந்த ஆட்சியாளர்கள், இப்போ நம்ம இந்தியாவில் இவ்வளவு தூரம் மோசமாக நம்ம பின்தங்கி இருக்கிறோம், பல்வேறு விதமான மக்கள் விரோத சட்டங்கள் நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் செய்கிற தவறுகளுக்காக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதுபோல இந்த இஸ்ரேல் மக்கள் இன்றைக்கு அந்த நெதன்யாகு செய்கிற தவறுகள்னால ரோட்ல கண்ணீர் சிந்தி ஓடுறாங்க, அழுகிறாங்க. எங்களை ஈரான் எங்களை கொன்றாதீங்கிறாங்க. என்னத்தை இருந்தாலும் மக்கள் தானே, மனிதர்கள் தானே, அவர்களை பார்க்கும் பொழுது பாவமாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்துல என்னோட கடைசி கேள்வி, டொனால்ட் ட்ரம்ப்புடைய அரசியல் வாழ்க்கையின் முடிவு காலமா இது என்கிற ஒரு கேள்வி ஏராளமான நபர்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஏன்னா ட்ரம்ப்புடைய 2வது இன்னிங் தொடங்கிய நாள்ல இருந்தே யாரையுமே மதிப்பதில்லை. இந்திய பிரைம் மினிஸ்டரை தலையில் தூக்கி கொண்டாடக்கூடிய பக்தர்களும் அதை உணர்ந்து விட்டார்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்திலையுமே நரேந்திர மோடி இழிவாக பேசுவது, நரேந்திர மோடி வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பதிலாக வருவதில்லை. அது எந்த நாடாக இருக்கட்டும், ரஷ்யா யுக்ரைனாக இருக்கட்டும், அல்ல மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாட்டையுமே அவர் விட்டு வைக்கவில்லை. இன்னொரு பக்கம் டாரிஃப் என்கிற விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த நாடுகளிடமிருந்து பணத்தை வசூலிக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார். இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு மிகப்பெரிய பாடத்தை டொனால்ட் ட்ரம்பிற்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறது. அங்கே மக்களே இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாங்க எங்களுடைய நாட்டிற்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் எதற்காக நாங்க இஸ்ரேலிற்காக உயிரை கொடுக்கணும் என்று. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்களோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை எத்தனை பேர் கவனிச்சீர்கள் எனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பை கைப்பொம்மை போன்று நடத்தக்கூடிய நபர் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா நேதன்யாகு. நேதன்யாகு இஸ் டிசைடிங் அமெரிக்காஸ் ஃபாரின் பாலிசி. நேதன்யாகு இங்க நிக்கணும்னா அங்க நிக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப், இதை செய்யணும்னு அதை செய்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி என்று கூறக்கூடிய ஒரு நாடு, உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான நாடு, உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை எடுத்து காட்டுகிறார். ஆனால் ஒரு சிறிய நாடான இஸ்ரேல் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசிகளை டிக்டேட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. பெகசஸை வைத்து எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்களை நீங்க உளவு பார்த்தீர்கள். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அனைத்து நபர்களுமே அதே போன்று ஏன் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் உளவு பார்த்திருக்க முடியாது? அதே பெகசஸை போட்டிருக்க முடியாது? எப்படி அமெரிக்காவை அவர்களால் உளவு பார்த்திருக்க முடியாது? அப்போ இந்தியாவுடைய கொடுமை, அமெரிக்காவுடைய கொடுமை, இது போன்ற பல நாடுகளின் தலைவர்களுடைய கொடுமை இன்னைக்கு நேதன்யாகு கையில் சிக்கி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஆட்டி படைக்கிறார்களா என்கிற கேள்வி. இஸ் திஸ் எண்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் பொலிட்டிக்கல் கரியர்? இதில் உங்களுடைய கேள்விக்கு முன்னால் என்ன இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த பக்கம் வரலான்னு பார்க்குறேன். ஈரான் இப்பொழுது இந்த ஏவுகணைகளுக்கு அடுத்தால ஹைப்பர்சானிக்கில் ஒரு இன்னொரு ஏவுகணையை இன்றைக்கு ஏவ ஆரம்பிச்சிருக்கு, ரெடி பண்ணியிருக்கு. அகிர் ஜாமா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, நியூஸ் ஹைப்பர்சானிக் மிசில். அதாவது அதனுடைய ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா எண்ட் டைம்ஸ், தமிழில் நேரம் முடிந்தது அதனுடைய பெயர். அப்போ இந்த பெயரை எண்ட் டைம்ஸுங்கிற பெயரில் உள்ள ஒரு ஹைப்பர்சானிக் அந்த ஒரு ஏவுகணையை, அதிநவீன ஏவுகணையை, மிக மிக ஆபத்தான ஏவுகணையை இன்றே வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அது இன்னைக்கு முக்கியமாக இஸ்ரேலிருந்து அமெரிக்காவிலிருந்து எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கின்றன இந்த ஏவுகணைக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. இதை நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் எங்களுக்கான கடைசி யுத்தம், எங்களுக்கு மட்டுமல்ல இஸ்ரேலுக்கான கடைசி யுத்தம் என்பதையும் அவர்கள் முடிவுக்கு அறிவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஏவுகணை சாதாரணமான ஏவுகணை இஸ்ரேலுக்கு போறதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் பெரப்டட் நேரத்திலிருந்து தெரியும். ஆனா இந்த ஏவுகணை 5 நிமிடத்துக்குள்ள ஹைப்பர்சானிக் போகும் பொழுது அவர்களால் பங்கருக்குள்ள எங்கேயும் போக முடியாதுங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு செய்தி பார்த்துடுங்க. இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்களே, ட்ரம்ப்பு நெதன்யாகு ஆட்டுவிக்காரா அப்படிங்கிறது.
இதை அவ்வளவு சிம்பிளிஃபையாக நம்ம பார்த்துடலாமாங்கிறத விட கூடுதலாக நான் இன்னொரு தகவலை சொல்றேன். ட்ரம்பை ஆட்டி வைப்பது நெத்தன்யாகு, அது மேலோட்டமாக. ஆனால் அமெரிக்க ஆட்சியாளர்களை, இது பைடன் வந்தாலும் அங்க இவங்க தான் ஆட்டி வைப்பாங்க. அப்போ இவர்களை ஆட்டி வைப்பது அமெரிக்க அந்த ஆட்சியாளர்களை அங்கு உள்ள இராணுவ உற்பத்தியாளர்களுடைய லாபி. அதுதான் உலகம் முழுக்க அந்த இராணுவ உற்பத்தி பண்ணக்கூடிய கார்பரேட்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் இன்றைக்கு அமெரிக்க ஆட்சியை ஆட்டி வைக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். அந்த தொடர்புல தான் இன்றைக்கு நெத்தன்யாகு சொல்வதை ட்ரம்ப் கேட்க வேண்டியதா இருக்கு. ட்ரம்ப்புடைய அந்த தேர்தலுக்கு மிக மிக பெரிய அளவிற்கு கொடுத்தது அந்த யூதர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, இது அந்த நெதன்யாகுங்கிறது இல்லாம அமெரிக்காவினுடைய இராணுவ உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கார்பரேட்டுகளினுடைய அந்த லாபி தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உலகத்தை ஆட்டுவிக்கக்கூடிய, ட்ரம்பை ஆட்டுவிக்கக்கூடிய, அல்லது ட்ரம்ப் இல்லை யார் வந்தாலும் அவர்களை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அமெரிக்க மக்கள் நம்மை போல் பாவமான மக்களாக இருக்கிறார்கள், போராடுகிறார்கள், அவர்கள் மீதும் குண்டு வீசப்படுகிறது என்பதுதான் இன்று ஒரு உண்மையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ கடைசியில் இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவருடைய அந்த நிறைய இன்றைக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் 80க்கு 0 80க்கு 4ன்னு அவருக்கு எதிராக வாக்குகள் அளித்து கொண்டிருக்கிறதாக செய்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அவர் எதையுமே கண்டுகொள்ளாத நிலையில் எல்லாத்தையும் மீறி செய்கிறாருங்கும் பொழுது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள். எப்படி பிளவுபட்டிருக்கிறார்கள்? நம்முடைய மக்கள், நம்முடைய ஜவான்கள் இஸ்ரேலுடைய அந்த ஆட்சிக்காக, இஸ்ரேலுடைய மக்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று பரவலாக போய்கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சதாம் ஹுசைன் மீது போர் தொடுத்தது போல் அந்த காலகட்டம் இல்லை இப்பொழுது. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக மிக வேகமாக இன்றைக்கு செய்தி பரவுகிறது. நான் இன்றைக்கு ஒரு பெண்மணி இஸ்ரேலில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம், இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அங்கே ஒரு பெண்மணிக்கு கோஷம் கொடுக்குறாங்க, நீங்க இஸ்ரேலுடைய இதுக்காக கவலைப்படுறீங்கன்னா நாங்களா கவலைப்படலை. எத்தனை லட்சம் மக்கள், காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், இவர்கள் சாகட்டும் என்று சொல்லக்கூடிய குரல் கேட்கிறது. அது சரியா தப்பா என்பதில்லை, அது சரியல்ல. ஆனாலும் இந்த உணர்வுகள் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். உலகம் முழுவதும் சில இடங்களில் உள்ள வலதுசாரிகளை தவிர சில இடங்களில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு எப்படினாலும் நாம சப்போர்ட் பண்ணி ஆகணும் என்று நிலையெடுப்பவர்களை தவிர உலக மக்கள் முழுவதும் மக்கள் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, நெதன்யாவுக்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் போர்க்கொடி ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சீன நாடும் இன்று நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அந்த 3 நாடுகளும் ரஷ்யா, ஈரான், சீனா. ரஷ்யா என்பது ஈரானுக்கான வான்வழி பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. சீனா என்பது இந்த ஈரானுக்கான ஒரு முக்கியமான, அவர்கள் அந்த கூகுள்ல ஒரு ஜிபிஎஸ்க்கு பதிலாக இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன சிஸ்டம்னு சொன்னா அதனுடைய பேர் கூட ஒரு முக்கியமான பேரா இருக்கு. அதாவது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், அந்த ஜிபிஎஸ்க்கு பதிலாக அந்த சிஸ்டத்தை வச்சுதான் பைடாஸ்ன்னு என்னமோ சொல்றாங்க. அதை வச்சுதான் சீனா அதை டெஹ்ரானுக்கு, அதாவது ஈரானுக்கு அது கொடுத்துருக்கு. ஈரான் கூகுள் எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு சீனாவினுடைய அந்த சிஸ்டத்தை எது எங்க இருக்குங்கிறத பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சீனாவும் தன்னுடைய கண்களை, மூளையை பயன்படுத்தி கொண்டு ஈரானுக்கு வேண்டிய அனைத்து செய்திகளையும் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுல ஒரு வருத்தமான செய்தி, கொமேனி இறக்கும் பொழுது, கொமேனி தாக்கப்படும் பொழுது 2.5 மணி நேரத்திற்கு முன்னாலே அந்த ஈரானுடைய தலைமையகத்திற்கு, இராணுவ தலைமையகத்திற்கு சீனாவிலிருந்து செய்தி கொடுத்து விட்டார்கள். ஆனால் இதை யாரோ வாங்கி அங்கே அதை வெளிதெரியாமல் ஆக்கிவிட்டதனுடைய விளைவுதான் இன்று கொமேனியுடைய மரணம் என்பதை பார்க்கும் பொழுது அதிலிருந்து பாடம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் இது ஒரு புறம் இருக்க,
போருக்கு எதிரான மனோநிலை. நம்முடைய ஆட்சியாளர்களும் இந்த கொலை குற்றவாளி நெதன்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஆட்சியாளர்களுக்காக அவர்களுக்கு நம்முடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இதை இந்த யுத்தம் முடிவடைய வேண்டும் என்பதுதான் நாம் விருப்பம். ஆனால் அது மிகவும் அதற்கான நிலை இன்னும் வரவில்லை என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். பிரிக்ஸ் என்கிற ஒரு அமைப்பு, அதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகள் இருந்தது. அதற்கப்புறம் 2024ஆம் ஆண்டு ஈஜிப்ட், இத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் ஆஃப் எமிராட்ஸ், இது போன்ற இன்னொரு 5-6 நாடுகள் சேர்ந்தது. இதற்கான மொத்தம் ஒரு 11 நாடுகள். அப்போ இந்த 11 நாடுகள் ஒன்றாக இயங்கும் போது எந்த விதமான சக்தியை வேணாலும் தாக்க முடியும். ஒவ்வொன்றாக மற்ற நாடுகளும் உள்ள இணைவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய நண்பர்களோட லாபத்திற்காக அமெரிக்காவில் போய் சரண்டர் ஆனதற்கு பின்பு இந்த ஒட்டுமொத்த பிரிக்ஸிற்கான அர்த்தமே முறிந்து போனது. இன்னைக்கு ரஷ்யாவில் ஒரு தாக்குதல் நடந்த உடனேயே நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, 2 நாடுகளுமே இந்த போரை நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அதே இந்தியா இன்னைக்கு அமைதி காத்து கொண்டிருக்கிறது. இந்தியா நேதன்யாவுடன் போய் கை கோர்த்து நிற்கிறது, அமெரிக்காவுடன் போய் கை கோர்த்து நிற்கிறது. நான் ஐயாவிடம் கேட்ட அந்த கேள்வி, இஸ் திஸ் எண்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப்? எஸ், இட் இஸ் an end of Donald Trump. ஏன்னா ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி இதுதானே, எதற்காக உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம்? நீங்க என்ன கூறி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கினீர்கள்? இதற்கு மேல் அமெரிக்கா எந்த நாட்டிலும் போய் போரிடாது. ஏராளமான இராணுவ படையை நாம் இழந்திருக்கிறோம், பணத்தை இழந்திருக்கிறோம். இதற்கு மேல் அமெரிக்கா எந்த நாட்டிலும் போய் போரிடாதபடி அதற்காக நீங்க எனக்கு ஓட்டு போட வேண்டும். மாகா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்கிற ஒரு ஸ்லோகனை வைத்துதான் நீங்க எங்களிடம் ஓட்டு கேட்டீர்கள். பணத்தையும் கொடுத்தோம், நேரத்தை கொடுத்தோம், நம்பினோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? அவர்கள் செய்த அதே தவறை தானே நீங்களும் செய்கிறீர்கள். அட்லீஸ்ட் அவர்களிடம் அதற்கான ஜஸ்டிபிகேஷனுக்கான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்கள் இருந்தது, வார்த்தைகள் இருந்தது, வாதம் செய்தார்கள். ஆனால் உங்களிடம் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பக்கம் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப். ப்ராபகேண்டா, நான் தான், என்னை மட்டும்தான், எனக்காக மட்டும்தான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடிய இது போன்ற தலைவர்கள் ஒரு பக்கம், தன்னுடைய நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய கமினி போன்ற தலைவர்கள் ஒரு பக்கம். அவரை டிக்டேட்டராக ஏராளமான நபர்கள் கூறலாம், சர்வாதிகாரியாக கூறலாம். ஆனால் வாட் இஸ் அமெரிக்கா டூயிங்? வாட் இஸ் இந்தியா டூயிங்? இதே அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அங்க டெமோக்ரஸி இருக்கிறதா? கிடையாது. குவைத்ல டெமோக்ரஸி இருக்கா? ஓமான்ல டெமோக்ரஸி இருக்கா? யுஏஇல இருக்கா? கத்தார்ல இருக்கா? எங்கேயுமே கிடையாது. பட் அமெரிக்கா keeps this point that I want to bring democracy in Iran and that is why I did this war. அதுல ஒரே ஒரு செய்தி இடமறிக்கிறது. நான் யாரிடம் டெமோக்ரசி இருக்கு என்று சொல்லுகிறேனோ அவர்களிடம் டெமோக்ரசி இருக்கிறது. இதை அப்படியே ஐரோப்பிய நாடுகளும் வழிமொழிகின்றன, நம்முடைய பிரதமரும் வழிமொழிகின்றார். எனவே டெமோக்ரசிக்கு அர்த்தம் என்பது ட்ரம்பிடம் நாம் கேட்க வேண்டும். எந்த நாடையா டெமோக்ரசியிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இதே போன்று நீங்க பார்த்தீர்களா, ரஷ்யாவிடம் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, எந்த விதமான அப்ரூவலும் கிடையாது, எந்த விதமான உத்தரவும் வாங்கவில்லை. பட் தே ஹேவ் அண்ட் வேர்ல்ட் நோஸ் அபவுட் இட். இஸ்ரேலிடம் நியூக்ளியர் வெப்பன் இருக்கலாம், ஈரானிடம் இருக்கக்கூடாது. ஈரானை நாங்கள் எதிர்க்கிறோம் பிகாஸ் யூ ஆர் டெவலப்பிங் அ நியூக்ளியர் வெப்பன். இஸ்ரேலை நாங்கள் சப்போர்ட் செய்கிறோம் பிகாஸ் திருட்டுத்தனமாக நீங்க அந்த வெப்பனை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு புரிந்திருந்தால் கீழே கமெண்ட் இருக்கு, பதில் போடுங்கள். இன்னைக்கு ஏராளமான விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு முன்பு பகிர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு நீண்ட வீடியோ தான், பிகாஸ் இது போன்ற வீடியோக்களை சுருக்கமாக முடிக்க முடியாது. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பொறுமையாக உள்ள நேரம் எங்களை கேட்ட நபர்கள் அனைவருக்குமே
நன்றி. நாங்கள் இவ்வளவு தூரம் இந்த கருத்துக்களை சொல்வதனுடைய நோக்கம் இது மேல்தட்டு ஒரு வர்க்கத்திடம் மட்டுமே அல்லது படிப்பாளியிடம் மட்டுமே இந்த போன்ற கருத்துக்கள் இருக்கக்கூடாது, சாதாரண மக்களுக்கும் கீழே செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கருத்துக்களை நாங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். எனவே அனைவரும் உங்களுடைய கமெண்ட்டுகளையும் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேச தேவையில்லை, பட் we have to do it because உங்களை ஏராளமான நபர்கள் அந்த வீடியோ பார்க்கிறீர்கள், ரசிக்கிறீர்கள், கேள்விகளும் வரும். ஆனால் யாருமே கீழே போய் எழுதுறதில்லை. இஃப் யூ டூ இட், இந்த வீடியோவை பல நபர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இதில் கிடைக்கும். ரெண்டாவது, பொருளாதார ரீதியாகவும் எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கி வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அருகே இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.